ஓம் யச்சாய குபேராய வைஸ்ரவணாய தனுதாந்தியாதிபதையே தனதாந்திய சம்ருத்திமே தேகி தாபய ஸ்வாகா. சிங்காரமாய் ஒய்யாரமாய் சிம்மாசனத்தில் அமர்ந்து வருபவரும் பார்ப்போற்றும் மன்னமனைப் போல் பல நாடுகளுக்கும் ராஜாவாய் திகழும் மகாராஜா ஆளுமை தன்மை பெற்றவரும் எதிரிக்கு யமபயத்தை தந்து எதிரியை துவம்சம் செய்யும் மகா வல்லமைப்படுத்த வள்ளலும் ஈரேலு உலகம் போற்றும் கொடைத்தன்மைக்கு சொந்தக்காரரும் ஆகிய சிம்மத்து உதித்த ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரராய் விளங்கும் மகம் 1ஆம் பாகம், மகம் 2ஆம் பாகம், மகம் 3ஆம் பாகம், மகம் 4ஆம் பாகம் ஆகிய ஜெகத்தை ஆளக்கூடிய மக நட்சத்திரத்தில் பிறந்த மகா யோகசாலிகளே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கம். அதாவது இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தின் வெற்றி பெற சூட்சம ரகசியங்கள். அதாவது மகம் சிம்ம ராசியில் 9 நட்சத்திரம், இந்த மகம் நட்சத்திரம் மிகவும் விசேஷமானது. ஏனெனில் இந்த நட்சத்திர அதிபதி கேது பகவான் ஞானக்காரன் என்பதாலும் இவர்களுக்கு பிறவிலேயே ஞானம் அதிகம் இருக்கும். மற்ற பூரம் நட்சத்திரத்தை விட உத்திரம் நட்சத்திரத்தை விட மகத்தில் பிறந்தவருக்கு நல்ல கேள்வியோகம் கேள்வி ஞானம் அதிகம் உண்டு. அதாவது இந்த உலகத்தில் உள்ள பஞ்சசாஸ்திர அறிவுகளையும் பஞ்சமா சக்தி அறிவுகளையும் இதனுடைய அனுகிரகத்தின் ஆற்றலையும் யோக வல்லமையும் அஷ்டலட்சுமி கராட்சதியும் அஷ்டமா சித்துகளையும் பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடி யோகித்து சொல்லும் மகா வல்லமை படுத்தவரும் அனைத்து ஞான கிருதையும் நீங்கள் திருஷ்டிக்கக்கூடிய மகா வல்லமை பெற்றவருங்க இந்த மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆளும் ஜெகதலாஜாலிகள். அதனால தான் மகத்தை பெற்றவர் ஜெகத்தில் ஆழ்வார் என்பது ஒரு விதி. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமாவாசையில் பிறந்தாலும் அதே மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் பௌர்ணமியில் பிறந்தாலும் இவர் நிதர்சனமாய் நாட்டை ஆளக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார். ஏனெனில் இந்த 2 சூரியன் சந்திரன் என்ற ஒளிக்கிரகங்கள் இருவர் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்று இந்த சிம்மராசி உதித்தா இவர் நிச்சயம் நாடாளும் யோகத்தை ஆள்வது இது நிதர்சனமான உண்மை. இது இந்த பிறவியில் இவர் இந்த அமைப்பை பெற்றே தீர்வார். இது இவர் செய்த பூர்வ புண்ணியம். ஏனெனில் ஏற்கனவே நான் பல வீதியில் கூறியது போல இந்த சிம்மத்தில் பிறப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஏனெனில் இது காலபுருஷனுக்கு மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம் என்று சொல்லக்கூடிய 5வது பூர்வ புண்ணிய ராசி. அதாவது ஒரு மனிதன் அவர் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாலும் இப்பிறவியின் பலனை யோகத்தை அனுபவிக்க பிறந்ததால் தான் உயர்ந்த குடியிலும் உயர்ந்த குடும்பத்திலும் சிம்மத்திலும் பிறந்து சிகரமாய் ஏறும் ராஜயோகத்தை பெற்றவராய் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் இயற்கையிலே தெய்வ அம்சமுள்ள வீட்டில் தான் பிறப்பார்கள். இவர்கள் வாழும் வீட்டில் பெண் தெய்வம் குடியிருக்கும், அம்மன் அருள் கொண்டிருப்பார். ஏனெனில் இவர் சமயபுரத்தாரின் அருளாசி பெற்ற மகா சக்தி பெற்ற மாபெரும் அருள் பெற்ற மகா வெள்ளமை பெற்ற மாமனித மக்கள். இதனால்தான் இவர்களை தடம்பதிக்க பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். சிம்மத்து விதிப்பவர்கள் பெரும்பாலும் சாதாரண நிலையில் இருந்தாலும் அவர்கள் வயது ஏற 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 அவருடைய உயர்ந்த செயலாலும் நல்ல காரியத்தினாலும் தலைமை பதவிகளை சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் பதவி, எம்எல்ஏ பதவி, மினிஸ்டர் பதவி, முதலமைச்சர் பதவி என்று சொல்ல அனைத்து பதவியையும் வெகு இலகுவாக பெற்று விடுவார். ஏனெனில் இவருக்கு உயர்ந்த ஸ்தானத்தினுடைய குரு பகவான் யோகாதிபதி இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தில் கடக வீட்டில் உச்சமடைவதுதான் இது சிறப்பு. ஏனெனில் இந்த தன வீட்டுக்கு 11 அதாவது கன்னி வீட்டுக்கு 11 குரு உச்சம் பெறுவது சிம்ம ராசிக்கு மிக பெரும் தனக்கார யோகத்தையும் பெரும் பணக்கார யோகத்தையும் தந்து விடுகின்றது. இவர்கள் 50 வயதுக்கு பின் சிம்மத்தினர் அரசால் ராஜயோகம் பெற்று உலகமே வியந்து பாராட்டும் உன்னதமான யோகத்தை பெறுகிறார்கள். இது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்டவர்கள் இன்னும் யோகம் பெருத்தடைய தினந்தோறும் விநாயகரை அடிக்கடி வழிபட வேண்டும். விநாயகர் சென்று வழிபட்டு முதுகுக்கு பின் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வர வரத மமதனதானிய சம்புருத்திமே தேகி தாவயம்
சுபாக என்ற சுலகத்தை 9 முறை பாட்டாக பாடி விநாயகர் ஆலயம் பின்பக்கம் உட்கார்ந்து நெய் விளக்கு போற்று விநாயகரை முதுக்கு பின் உட்கார்ந்து இவர் பின்னாடி வழிபடும் இவருடைய வாழ்க்கை முன்னாடி செல்லும் ஒளியாய் திகழ்வார்கள். உலகத்திற்கு உன்னதமாய் விளங்குவார். இது நிதர்சனமான உண்மை. மேலும் இவர்கள் வீட்டில் அருகம்புல் எப்பொழுதும் டம்ளரில் வைத்திருக்க வேண்டும். தினந்தோறும் அருகம்புல்லை மாற்றவர். இவர் தொழில் ஸ்தானம். இவர் ஒரு பேக்கரி வச்சிருந்தாலும் சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த கல்லாவில் அருகம்புல் பிடித்து வந்து வைத்திருக்க வேண்டும். அது தொட்டு தொட்டு வழங்க வேண்டும். ஏன்னா அருகம்புல் மகாலட்சுமி கடாட்சம் பெற்றது. விநாயகப் பெருமானே முக்கியமான மிகப்பெரிய யோக சமைத்து இது. இந்த அருகம்புல்லை தொட்டு வணங்குவது முதலும் இவர் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைத்து இப்பிரவியில் மிக பெரும் தனவந்தராய் வரப்போறது உண்மை. மகன் நட்சத்திரத்தையும் அதிர்ஷ்ட புல் இந்த அருகம்புல்லே. இதை தொட்டு தொட்டு தினமும் வணங்கி இதை வீட்டில் வைத்திருப்பது யோகம் மிக பெரும் ராஜயோகத்தை தரும். மேலும் இவர் வசிக்கும் இடத்தில் மணி பிளான்ட் என்று சொல்லக்கூடிய மிகவும் ஆதர்சன சக்தி வாய்ந்த தெரிய குபேர மூலையில் வைத்து வணங்கும் போது அது தொட்டு வணங்கும்போது யோகம் இன்னும் விருத்தடைஞ்சு இவர் மிகப்பெரிய ராஜயோகத்தை வெகு இலைவில் அடைந்து விடுவார். மேலும் சிம்ம ராசியில் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த வீட்டை சுற்றிலும் வாழை மரக்கன்றுகள் வைப்பது யோகத்தை தரும். தனாகச சக்தியை கொடுக்கும். அந்த வாழை மரங்கள் கூத்து குலுந்து அந்த வாழை தார்கள் கூத்து குலுங்குவது போல் இவருடைய வாழ்க்கை பூத்து பூத்து குலுங்கும் நந்தவனம் போல் இவருடைய வாழ்க்கை மாறிவிடும். மேலும் சிம்மராசி இந்த மக நட்சத்திர வீட்டை சொல்லி நீரோட்டம் இருப்பது யோகத்தை தரும். நீரோட்டமாய் இருக்க வேண்டும். ஆனால் யோகம் இன்னும் வெறுத்திருந்து மிகப்பெரிய ராஜயோக பதவியை இப்பிரவில் பெற்று விடுவார். இவர்கள் இந்த வீட்டு இவருடைய மனையில் தாள் ரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பேப்பர் ரோஸை இவரை வீட்டில் விளைப்பது யோகத்தை தரும். மிக பெரும் ஆதர்ச சக்தியும் அமானுஷ சக்தியும் தரும். இவர் கையால் ஆலமரம் ஒரு கோவிலில் நட்டு தொட்டு வணங்கி வர வேண்டும். தண்ணீர் ஊட்ட வேண்டும். யோகம் வெறுத்தடையும். அந்த ஆலமரப்படத்தை வீட்டில் பிரேம் போட்டு இவருடைய தொழில்ஸ்தானம் வீட்டில் வைப்பது மிகப்பெரிய விருத்தியை யோகத்தையும் தரும். இவருடைய தொழில்ஸ்தானம் இவருடைய கார் இவருடைய நிறுவனத்தில் ஆண் கழுகு படத்தை அவருடைய எம்பளமாக பொருத்தி வைத்திருப்பது யோகத்திற்கு. இவருடைய கார் சாவியும் அந்த கழுகு படத்தை பார்த்திருக்கலாம். ஏனெனில் இந்த சிம்மத்திற்கு மிகவும் ராஜயோக பறவை ஆண் கழுகு. அதுவும் மக நட்சத்திரக்கு மிகப்பெரிய ராஜயோக பறவை ஆண் கழுகு என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் கழுகு படத்தை பார்க்கலாம். கழுகு படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம். கழுகு படத்தை காரில் வைத்திருக்கலாம். கழுகு சாவியை வீட்டு சாவி, கார் சாவி, பைக் சாவியில் மாட்டி வைத்திருக்கலாம். இந்த கழுகை இவர்கள் அதிகம் யூஸ் பண்ணும் பொழுது இவருடைய வாழ்க்கை கழுகு போய் ஒத்த கருத்துடையவர்களாக மிகவும் உயர்ந்த 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 வாணி உச்சநிலை அடைவது தினம். இதை இவர்கள் ஒவ்வொரு நாளும் மனதில் வைத்துக் கொள்வது இவர்கள் நல்ல எண்ணம். மேலும் இவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 சுக்கிர கோரையில் மகாலட்சுமியின் சுக்கிரபவன் மிக அதிர்ஷ்ட மந்திரமான லட்சுமி படத்திற்கு முன்பு ஒரு லட்டு வச்சு நைவேத்தியம் செய்யும் பொழுது அந்த வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சுக்கிரபவான மந்திரம் 108 முறை இரவு 8 to 9 சொல்லி அந்த லட்டை இவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அவர்கள் கோடீஸ்வரன் ஆகிவிடுவார்கள். இவர்கள் மட்டும் சாப்பிட்டால் இவர்களே தனவந்தராகுவது உண்மை. ஓம் ஸ்ரீம் 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 சௌமங்கலி தேவதே சௌபாக்கிய லட்சுமி மமோபாத்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆயுள் ஆரோக்கியம் குரு குரு பசி பசி ஸ்வாஹா என்று இந்த அருமையான வெற்றி சுலகத்தை சுக்கிர பகவானை நினைத்து மனசார நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது சுக்கிர பகவானின் அனுக்கிரகம் கிடைத்து, ஏனெனில் மக நட்சத்திர அதிர்ஷ்ட தேவதை கலியுகதி சுக்கிரன் மட்டுமே, சுக்கிராச்சாரியர் மட்டுமே. அவரே உங்களை பெரும் பணவரவுக்கும் தனவரவுக்கும் அடுத்து மிகப்பெரிய யோகராய் இந்த பூமியில் உங்களை மாற்ற போகிறாருங்க. அதனால் சுக்கிரன் நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு இந்த வழிபாடை பண்ணி சுக்கிரபகவான் அனுக்கிரகத்தை மக நட்சத்திரம் பெற்றுக்கொள்வது உண்மை. பண்ணும்பொழுது இன்னும் யோகம் பெறும். மேலும் இவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6 to 7 அரச மரத்தை சுற்றி 6 சுற்றி அதுக்கு வடக்கு பார்த்த மட்டும் ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி வர வேண்டும். மேலும் வீட்டிற்கு 11 மாயிலை கோர்த்து கட்ட வேண்டும். அதே 7 மணிக்குள் ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதனால் யோகம் இன்னும் விருத்தடையும். இந்த மக நட்சத்திரக்காரர்கள்
அரசாங்க ஊழியராக இருந்தால் அல்லது ஒரு பெரும்பணம் 50,000 1,00,000 என்ற பெரும்பணம் ஒரு தொகை இவர் கைகளுக்கு வரும்போது இருந்தால் அதில் முதல் செலவாக ஒரு 1/2 லிட்டர் பாலும் ஒரு உப்பு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் லட்சுமி பணத்திற்கு முன்பு வைத்துவிட்டு அதன் பிறகு பணத்தை செலவு வைத்தால் அந்த பணம் அந்த மாத செலவும் போக பணமும் மிஞ்சும் இருப்பு இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. இதை மக நட்சத்திரக்காரர்கள் செய்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்வது உண்மை. மேலும் இவர்கள் பாக்கெட் பர்ஸில் வெளியில் செல்லும் பொழுது அதாவது செல்லும் பொழுது இவர்கள் ஒரு பணவசிய மொழியான லவங்கப்பட்டை தூள் பொடி செய்து அதை சுக்கிர பகவானுக்குரியது. லவங்கப்பட்டை தூள் பொடி செய்து அதை பச்சை கலர் துணியில் மடித்து பாக்கெட் பர்ஸில் வைத்து செல்லும் பொழுது பணவசியம் எளிதாக கிடைக்கும். மேலும் பச்சை வண்ணமுள்ள அந்த குபேரவசிய குங்குமம் இல்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம். இது இவர்களுக்கு யோகத்தை தரும். மேலும் இவர்கள் வீட்டில் நெய் குறைந்தது லிட்டர் கணக்கில் இருப்பது யோகத்தை தரும். ஏனெனில் நெய் மகாலட்சுமி குறிக்கிறது. இவருடைய யோக சமித்து மகாலட்சுமி சுக்கிரன். அதனால் நெய் வீட்டில் வைத்திருக்கலாம். பசுமாடு வீட்டில் வளர்க்கலாம். பசுமாடு இல்லாதவர்கள் வளர்த்திருந்தால் இவர்கள் வெள்ளிதோறும் அதற்கு வாழைப்பழமும் அகத்தியக்கரையும் கொடுத்து வணங்கி வரலாம். முடியாதவர்கள் பக்கத்தில் உள்ள பசுமாட்டிற்கு இவர் தொட்டு வணங்கி அகத்திரைக்கீரை கொடுத்து வரும்போது யோகம் என்னும் விருத்தி அடையும். இது நிரசனமாக ஒரு வாரமும் செய்து இவர்களை பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இவர்கள் கையால் வெள்ளிக்கிழமை யாருக்குமே பணம் காசு கொடுத்தலாகாது. கொடுத்தால் லட்சுமி தேவி இவர்கள் இல்லத்தை விட்டு ஓடி வருவாள். இது நிதர்சனமான உண்மை. வெள்ளிக்கிழமை யாருக்கும் பணம் கொடுக்கலாகாது. மேலும் இவர்கள் தினந்தோறும் ஒரு லட்டு சாப்பிட்டு வர வேண்டும். ஏனெனில் சிம்மத்தினருக்கு அந்த யோக கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய மிகப்பெரிய பதார்த்தம் லட்டு. அந்த நெய் லட்டு தினந்தோறும் ஒரு லட்டு இவர் சாப்பிட்டு வரும்போது யோகம் பெறுது பணவரவு தங்குதடைந்துக்கிறது மகா பணக்காரத்தன பட்டியலில் சிம்மத்தின வருவது உண்மை. இதை நிதர்சனமாக இவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை ஒவ்வொரு நாள் பயன்படுத்தி வரும் பொழுது இன்னும் யோகம் இவர்களுக்கு விருத்தி அடையும். மேலும் இவர்கள் வீட்டில் ஒவ்வொரு சுக்கிரகோரையிலும் ஓம் மகாலட்சுமியை போற்றி ஒவ்வொரு நாளும் வரும் சுக்கிரகோரையில் ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று 108 முறை 1008 சொல்லலாம் அல்லது எழுதலாம். லட்சுமி தேவி இவர்கள் வீட்டில் நிரந்தரமாய் தங்கிவிடுவார். இவர்கள் உடம்பில் வெள்ளி மோதிரம் அவசியம் அணிந்திருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரர்களே, வெள்ளி சுக்கிரனுக்குரியது. அது மிகப்பெரிய யோகத்தை தரும். மேலும் இவர்கள் வைரத்தையும் முதல்வர்கள் அணிந்திருந்தால் இன்னும் யோகம் பெருத்தடையும். இதனால் இவர்கள் மாடி வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வந்த கார் வாங்கக்கூடிய யோகம் பெற்றவராகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் இதை அவசியம் உடம்பு செய்து வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை இவர்களுக்கு இந்த வெள்ளி மோதிரமும் இந்த அருமையான வைர மோதிரமும் இவர்களுக்கு செய்துவிடும். வருடம் ஒரு முறை திருப்பதி தேவாலயம் சென்று அங்குள்ள ஏழுமலையானை தரிசித்து வருவது மிகப்பெரிய யோகத்தை தரும். மேலும் வருடத்திற்கு குறைந்தது 3 முறை அல்லது 6 முறையாவது அவசியம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் சென்று அவருடைய திருப்பாதம் பார்த்து, ஏனெனில் அந்த திருப்பாதத்தை தான் ஸ்ரீரங்கநாதருடைய திருப்பாதத்தில் தான் அந்த சுக்கிர பகவான் இருக்கின்றார். அந்த ரங்கநாதனுடைய திருப்பாதத்தை தொட்டு அதை பார்த்து அங்குள்ள தங்க கலச விமானத்தையும் பார்த்து அப்படியே பெரிய கடாழ்வாரை பார்த்து 8 அஷ்டநாகங்களை துதித்து லட்சுமி தேவியை துதித்து ஸ்ரீ ராமானுஜரை துதித்து அங்குள்ள அனைத்து தெய்வங்களையும் கும்பிட்டு ஸ்ரீ ராமானுஜரிடம் இவர் வேண்டுதல் வைத்தால் மிகப்பெரிய யோகத்தை பெற்று தனவந்தரப்பட்ட சிம்மத்தினர் வரப்போது மிகப்பெரிய உண்மை. பிரியமான சகோதர சருளே, இன்னும் மேலும் இவர்களை வீட்டில் எப்பொழுதுமே இரவு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வெண்கடுகு சாம்பிராணி குங்குளியம் கலந்து தூப தீபம் பொருள் லட்சுமி தேவி வீட்டில் நிரந்தரமாக தங்குவா. வீட்டில் துராவி ஓடிவிடும். முதுகை தப்பட்டும் போல சிம்மத்தினர் மக நட்சத்திரங்கள் ஓம் பிரமகத்தையே விலகிப்போ என்று சொல்லி 3 முறை சொல்லிவிட்டு முதுகை துவட்டி விட்டு அடுத்து தலையை விடும் பொழுது லட்சுமி இவர்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாள். மேலும் இவர்கள் வீட்டில் எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் குறைந்தது 100 கிராம் குறைந்ததாக இருக்க வேண்டும்.
அந்த பச்சை கர்ஜீவம் லட்சுமிக்குரியது. அந்த பச்சை கருமை இருக்கும் பொழுது பணவசியம் தனவசியம் கொடு பொன்னாபரணமும் பணவசியம் பெற்று அஷ்டலட்சுமி கடாட்சமாக பெற்று இந்த சிம்மராசியில் பிறந்த மக நட்சத்திரக்காரர்கள் என்றும் தனவந்தர பட்டியலில் வரப்போவதே உண்மை உண்மை உண்மை.